வெற்றிலை பாக்கு சாப்பிடுறதுனால வரக்கூடிய 5 நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த காலத்து பாட்டிகள்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுல நல்லதே கிடையாது, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த வெற்றிலையில அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பாக்கு மேபி நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை தாண்டி அதுல நீங்க கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வெற்றிலை பாக்குல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 மலச்சிக்கலை இது தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ மலச்சிக்கல் இருந்தா தொடர்ந்து நீங்க இந்த வெற்றிலை பாக்கு இல்லனா வெற்றிலையை மட்டுமே நீங்க இடிச்சு அந்த சாறு மாதிரி எடுத்து சாப்பிட்டு வரலாம். முக்கியமா இந்த வெற்றிலை பாக்கு சாப்பிடுறதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நான் சொன்ன இந்த இன்கிரிடியன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இந்த வெற்றிலை பாக்கு நீங்க வாயில போட்டு மென்னு ஃபர்ஸ்ட் வர்ற உமிழ்நீரை துப்பிடணும், ரெண்டாவது வர உமிழ்நீரையும் துப்பிடணும், மூணாவது வரதுல இருந்து தான் முழுங்க ஆரம்பிக்கணும். அதுதான் அமிர்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கிராம்பு, ஏலக்காய் வாய் நாற்றம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வாய் நாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாக்குது. நம்பர் 3 வெற்றிலை போடுறதுனால ஈறு வலி, ஈறுகள்ல ஏற்படுற ரத்த கசிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து மட்டும் இல்லாம பற்களை நல்லா கெட்டியா இருக பிடிக்க வச்சுக்குது இந்த வெற்றிலை பாக்கு. நம்பர் 4 வெற்றிலையில இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் சருமத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு, அலர்ஜி மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய சருமத்தையுமே பாதுகாக்குது. நம்பர் 5 தினமும் வெற்றிலைகளை நல்லா நீங்க மென்னு சாப்பிட்டுட்டு வர வர செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வெற்றிலையில கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால உங்க எலும்புகளையும் திடப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிலை சாப்பிடும் பொழுது ரத்த ஓட்டம் சீராகும், எலும்புகளுக்கு நல்லது, மூட்டு வலிக்கு நல்லது, பல நல்ல விஷயங்கள் இந்த வெற்றிலையில இருக்கு. அதனால நீங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் தாராளமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். பாதாம் போலி பாதாமா உண்மையான பாதாமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான 5 குறிப்புகள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பாதாம்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஜாஸ்தி. ஆனா அந்த பாதாமை நீங்க சரியா தேர்ந்தெடுக்கிறீங்களா? நல்ல மலிவான விலையில பாதாம் கிடைக்குது, அதிகமான குவான்டிட்டியில கிடைக்குது அப்படின்லாம் உங்ககிட்ட விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது உண்மையான பாதாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கணும். அதுக்கு நம்பர் 1 அந்த பாதாமுடைய ஷேப்பை நீங்க பாருங்க. பாதாம் அந்த இழை வடிவத்துல இருக்கும். ஒரு சைடு வட்டமாவும் இன்னொரு சைடு கூர்மையாவும் இருக்கும். அதுவே போலி பாதாம் எல்லா பக்கமும் ஈவன் ஷேப்ல இருக்குது அப்படின்னா அது போலி பாதாம். நம்பர் 2 பாதாமுடைய மேல்புறம் நல்ல சொரசொரப்பா இருக்கணும். அதுதான் உண்மையான பாதாம் விதை. இல்ல அப்படின்ற பட்சத்துல அது நல்லா வலுவலுன்னு நல்ல பாலிஷ்டா இருக்குது அப்படின்னா அது பாதாமே கிடையாது. நிறைய நேரங்கள்ல பீச் விதைகளுக்கு கோட்டிங் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாதாம் மரத்தை சேர்ந்த பாதாம் விதை கிடையாது. நம்பர் 3 ஒரிஜினல் பாதாம் இயற்கையான அந்த பாதாம் சுவை இருக்கும். அதுவே போலி பாதாம் நல்ல சுவையேற்றப்பட்டதா இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப நல்ல சுவையா இருக்கே, நல்ல பாதாமோ அப்படின்லாம் நீங்க நினைக்க முடியாது. அதுதான் போலி பாதாம். நம்பர் 4 ஒரிஜினல் பாதாம் நல்ல ஒரு பீச் நிறத்துல இருக்கும், நல்ல ஃபேடடா இருக்கும். அதுவே போலி பாதாம் நிறமேற்றப்பட்டதா இருக்கும். ஏன்னா அது வேதி பொருட்களால அந்த நிறத்தை ஏத்திருப்பாங்க. நல்லா பார்க்க பளபளபள அப்படின்னு இருக்குதுன்னா அதை நீங்க ஒரு துணியில வச்சு தேய்ச்சி, வெள்ளை துணியில வச்சு தேய்ச்சி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அது ஒரிஜினலா இல்லையா, அது கலர்ஸ் வெளியில வருதா இல்லையான்றதை நீங்க பாத்துடலாம். நம்பர் 5 பாதாம, அதாவது ஒரிஜினல் பாதாம நீங்க தண்ணிக்குள்ள போடும் பொழுது தண்ணிக்குள்ள மூழ்கிரும். அதுவே போலி பாதாம் அப்படின்னா அந்த போலி பாதாம் மேல போட்டப்பட்ட கோட்டிங் எல்லாமே அந்த தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிரும். அதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆல்சோ அதுல கலர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கலர் தண்ணியில கலக்கிறதையுமே உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி பாதாம்லயும் போலி இருக்குதா, அது இப்படி கண்டுபிடிக்கலாமா அப்படின்றது இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.